ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஸ்நாக் பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமலும் முறுமுறுப்பு மாறாமலும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சரிசி மாவும் பாசிப்பருப்பும் இருந்தாலே ரொம்ப அருமையான ஒரு ருசியில் ஒரு ஸ்நாக் பண்ணலாம். அதுவும் 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 250 கிராம் பச்சரிசி மாவு. இந்த மாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை சேர்த்தாச்சு. அடுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கிட்ட இது ஊறிட்டுருக்கு. இதை அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். சில பருப்பு நல்லா அரைஞ்சிருக்கு, ஒரு சில பருப்பு அரைக்காமல் இருக்குது. இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இதை முதல்ல சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிருவோம். பருப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக தான் முதல்லையே நான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் பிசைஞ்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம இந்த முறுக்குக்கெல்லாம் மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்தில் நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காய வச்சுட்டு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். அந்த கவரில் எண்ணெய் தடவிக்கலாம். நல்ல 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த பக்கமும் இருக்கணும். இந்த மேல் பக்கம் நம்ம இப்படி மடிப்போம் இல்லையா, அந்த பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த இதில் உருண்டையை வச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது போல் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மந்தமாகவும் தேய்க்காமல் கொஞ்சம் நல்லா நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நம்ம இதில் பாசிப்பருப்பு கூட ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு உருட்டை வருதோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அதே போல் சமமாக இருக்கணும், ஒரே சமமாக. ஒரு இடத்துல பெருசாக மந்தமாகவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சுருக்கேன் நான். அந்த மூடி வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் இருக்க மாவுங்களையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மீதி இருக்கிற நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுலேயே அந்த மாவை மறுபடியும் பிசைஞ்சிட்டு இது போல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒவ்வொரு மாவாக எடுத்து போட்டுக்கலாம். இது போல் நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பொன்னிறமாக. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அருமையான ஒரு மொறுப்பாக ஒரு ஸ்நாக் செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் 100 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 1 மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பச்சரிசியும்
பாசிப்பருப்பு இருந்தால் மட்டுமே போதும். 2 சேர்த்து சூப்பரான ஒரு அருமையான ஒரு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ தீபாவளி எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்நாக் ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ஸ்நாக் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.